வணக்கம். கண்ணுக்கு எதிரா வேகமா கரைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு ஐஸ் கட்டி மாரி ஆயிடுச்சுங்க அதிமுக. 40% வாக்கு வங்கியிலேருந்து இப்ப 19% வந்துருக்காங்க. ஏற்கனவே எல்லாமே சொல்லுவாங்க 4 குழுவா இருக்குன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி தலைமையில, டிடிவி தலைமையில, சசிகலா தலைமையில, ஓபிஎஸ் தலைமையிலன்னுவாங்க. இத விட ஒரு பெரிய குரூப் திமுக பக்கம் போயிடுச்சுன்றது யாரும் கவனிக்கல. இப்ப முத்துசாமியிலேருந்து, கேகேஎஸ்எஸ்ஆர்லேருந்து, ராஜ கண்ணப்பன்லேருந்து, சேகர் பாபுலேருந்து, செந்தில் பாலாஜிலேருந்து பெரிய டீம் திமுகக்குள்ள தான் போயிருக்கு. திமுக வலுவடைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் தான். அதிமுகல வலுவான தலைமை இல்ல. பிஜேபி எதிர்க்கணும்னா கை சுத்தமா இருக்கணும். ஆனா இவங்க யாருமே அவங்கள எதிர்த்து செய்ய மாட்டாங்க. கொஞ்ச காலம் வரைக்கும் எடப்பாடி என்ன சொன்னாருன்னா, டிடிவி வச்சுக்கிறதுலாம் கட்சா, அவங்கலாம் கிட்டவே சேர்த்த மாட்டேன்னாரு. ஆனா இப்ப வரவேற்கிறாரு. டிடிவி என்ன சொன்னாருன்னா, எடப்பாடி எதிர்க்காத கட்சிய ஆரம்பிச்சுக்கிறான், துரோகத்தின் மொத்தம் ஒருவன்னாரு. இப்ப அவர் வந்து எலக்ஷன் நேரத்துல அதெல்லாம் பார்க்க முடியாதுன்றாரு. ஆனா முதலமைச்சர் சொன்ன மாரி இந்த கோமாளி கூட்டம் தான் சொல்லணும். எதுலயுமே ஒரு கட்ஸ் இல்ல, கொள்கை இல்ல, எதுவுமே என்னன்னாலும் பேசலாம்னா எப்படி கட்சி வளரும்? உண்மைய சொல்லப்போனா, அன்வர் ராஜாலேருந்து, வைத்தியலிங்கம்லேருந்து தொடர்ச்சியா திமுக பக்கம் வராங்க. திமுகக்குள்ள தான் மிகப்பெரிய அதிமுகவுடைய வாக்கு வங்கி தொண்டர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. அதனால திமுக தான் வளர்ச்சி அடையுது. அதிமுகவுடைய யுகம் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துக்கு பாஜக வரதான் முயற்சி பண்ணியிருக்குது. பெரிய அளவுக்கு வெற்றியும் பெற்றுச்சு. என்னன்னா, அவங்க கட்சி அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியல. எல்லாம் சர்க்கஸு, மாஸ்டர் கிட்ட ஜாட்டைக்கு ஈடுபட புலி சிங்கம் மாரி தான் இருக்கிறாங்க. சொன்ன இடத்துல போய் நிக்கிறாங்களே ஒழிய, அவங்களால தன்னுடைய கட்சிக்கான கொள்கையோ, எந்த முடிவும் எடுக்க முடியலன்றது தான் உண்ம. நம்ம டிடிவி தினகரனுக்கு என்ன கொள்கை, எதுக்காக கட்சி வச்சுக்கிறாரு யாருக்கும் தெரியாது. பணம் வச்சுக்கிறவன்லாம் கார் வச்சுக்கிறான்ற மாரி இவரு ஒரு கட்சி வச்சுக்கிறாரு. ஏன்னா இவர்ட்ட பணம் இருக்கு. எதுக்காக இல்ல, எந்த திசைனாலும் போறாங்க. தமிழ்நாடு அரசியல் எப்படி கொள்கைக்கு பஞ்சமா மாறும் அப்படின்றது யாரும் கனவு கூட நெனச்சிருக்க மாட்டாங்க.